பாக்கியாவை வந்து முன்னாடிலாம் முதுகெலும்பே இல்லாத மாதிரி காமிப்பாங்க. எவ்வளோ அவமானப்பட்டாலும், அசிங்கப்பட்டாலும் இந்த வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தைரியமாக பேசக்கூடிய ஒரு ஆளாக காமிக்க ஆரம்பிச்சாங்க. "யோ வெளில போயா" அப்படிங்கிற மாதிரி வந்து இறங்கிட்டாங்க. எல்லாரும் முன்னாடி வந்து என்னையா காஃபி போட்டு கொடுத்துட்ருக்க, உனக்கு கொடுத்த கெடு ஒரு வாரத்தை கிளம்புன்னேன். ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, என்ன கிளம்பாமல் நீங்கள் உட்காந்துருக்க, சரியாயிட்டல, அப்படி எதுக்கு என் வீட்டில் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, ஈஸ்வரி, செழியன், இனியா இவங்களுடைய எமோஷ்னல் ட்ராமா தான். இது இல்லாமல் ஆக்சுவல் ட்ராமாவே வந்து கோபி பண்ணுறாரு. திருப்பி நெஞ்சை பிடிச்சி நெஞ்சு வலின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நெஞ்சு வலினா நீங்கள் யாரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்க கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்களோ அங்கே போங்க. உங்கள் அம்மாவை என்ன பார்த்துக்கிறது அங்கே வாங்கன்னு கூப்பிடுங்க. இதுதான் வந்து ஒரு நியாயமாக கொஞ்சமாச்சும் ஒரு ரோஷம் உள்ள மனுஷன் செய்கிறது ஒரு விஷயமா இருக்க முடியும். வெக்கமான சூடு சொன்ன ரோஷம் எதுவும் இல்லாத ஒரு ஆளாக கோபி இருக்கிறனால கோபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இல்லை இங்கேயே உட்காந்துட்டு நல்லா பாக்கியா கவனிப்பாங்க, பாக்கியா சோறாக்கி போட்டால் நல்லாயிருக்கும், பாக்கியா காஃபி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்த்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நடிப்புக்கு இப்போ ஈஸ்வரி வேறு அப்படியே வணக்கம்லாம் சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு என் பிள்ளைக்கு இருக்கட்டும் அப்படிங்கும் போதே பாக்கியா நான் கிளம்புறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, உங்க கூட இருக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது, நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்க நான் எதிர்பார்க்கவும் இல்லாத நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை விட்டுட்டு பாக்கியா இங்கேயே தான் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா நமக்கே வந்து ரொம்ப டயர்டாகிடும். இவங்க கிளம்பி கொஞ்ச நாள் எழில் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆள் போனப்பறம் நான் வரேன், ஆனால் வந்து 1 மாதம் டைம் தரேன், அந்த ஆள் அதுக்கப்புறமும் சரியாகலாம் நீங்கள் அங்கே போயிருங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூட்டு வந்துடும், அந்த வீடு என் வீடு, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இவங்க எல்லாத்தையுமே தவிக்க விட்டு அந்த இனியாவுக்கு செழியனுக்கு முக்கியமாக ஈஸ்வரிக்கெலாம் வந்து அவங்க அருமை புரிஞ்சால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.